தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய வந்து ஏன்னா பாரம்பரியமாக நம்ம 63 கலைகளில் வந்து சிலை தயாரிக்கிறதும் வந்து ஒரு கலையாக தான் இருந்துச்சு. அது இப்போ நாளடைவில் அது கம்மியாயிடுச்சுங்கிறதுனால இதை நம்ம எப்படி இந்த பாரம்பரிய முறையில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் டீட்டெயிலாக போகும்போது தான் இதில் இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாகி இது ஒரு தொழிலாக நான் விரிவுபடுத்துறதுக்கு எனக்கு அது உதவியாக இருந்துச்சு. வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ங்கிற கிராமத்தில் வந்து ஜிஆர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு சிலைகள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சிலைகள் வந்து நான் எப்படி செய்ய ஆரம்பிச்சேன், சின்ன பிள்ளையில கிராஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சின்ன சின்னதாக கிராஃப்ட் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும் போது இந்த சிலை தயாரிப்பும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக கற்றுக்கிட்டேன். இது வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு தொழிலாக நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம நாகப்பட்டினம் சுற்றி சிலைகள் தயாரிக்கிறது வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்காங்க. நாகப்பட்டினத்துலன்னு இல்லை, சுற்றி இருக்கிறவங்களே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. நான் அந்த சிலைகள்லாம் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து சைனாவிலேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து சிலைகள்லாம் தயாரித்து வரும். அப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய வந்து ஏன்னா பாரம்பரியமாக நம்ம 63 கலைகளில் வந்து சிலை தயாரிக்கிறதும் வந்து ஒரு கலையாக தான் இருந்துச்சு. அது இப்போ நாளடைவில் அது கம்மியாயிடுச்சுங்கிறதுனால இதை நம்ம எப்படி இந்த பாரம்பரிய முறையில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் டீட்டெயிலாக போகும்போது தான் இதில் இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாகி இது ஒரு தொழிலாக நான் விரிவுபடுத்துறதுக்கு எனக்கு அது உதவியாக இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து ரெசின் மார்பிள் மெட்டீரியலில் நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து இப்போ 3D தொழில்நுட்பம் மூலயமா நாங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அது வந்து நாங்கள் ஒரு சிலையாக மாற்றி கொடுக்கறதுக்கு வந்து அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. நான் அந்த தொழில் செய்ய ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. இந்த தொழிலை வந்து நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கு வந்து அரசு மூலயமா நிறைய உதவிகள்லாம் வந்து நிதி உதவி மூலயமாவும் நான் நிறையா வந்திருக்கேன். சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ஒரு 20 நாள் பயிற்சி வந்து எடுத்தோம். அதில் வந்து ஒரு 10 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்டையும் வந்து ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஹெல்ப்புக்காக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் அதிகப்படியான ஒரு 1000 பீஸு 2000 பீஸு மாதிரி நாங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து அவங்க மூலியமாகவும் நாங்கள் பண்ணி இதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அரசு சார்ந்த நிறைய அந்த மதிய அங்காடி நிறைய இடங்களில் கவர்மெண்ட்லேருந்து நிறைய எனக்கு ஆர்டர்ஸ் வருது. அது மூலயமா நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் நிறைய வந்து புதுசாக 3D மூலயமா இந்த பொன்னியின் செல்வன் கேரக்டர்ஸ், மகாபாரதம், இப்போ நம்ம இன்னும் ஒரு மாதத்தில் நாகப்பட்டினம் வந்து நாகை 35 ஆனிவர்சரி வருது. அதுக்கும் நாங்கள் வந்து கலெக்டர் சார்கிட்ட கேட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம நாகப்பட்டினம் கலெக்டர் சாரும் இந்த அரசு மூலயமாவும் நிறைய நான் உதவியும் பயனும் அடைஞ்சிருக்கேன். இது இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம்ம நாகப்பட்டினம் கலெக்டர் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.